அனைவருக்கும் வணக்கம். இந்த வெங்கடேச உணவில்லா மருத்துவம் இதை பற்றி நான் கடந்த 18 ஆண்டுகளாக 17-18 ஆண்டுகள் பேசிட்டு வரேன். இது ஒரு அற்புதமான உள் தூய்மை முறையாகும். இந்த உள் தூய்மை முறையை நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, பல்வேறு வடிவில் நாம் இந்த உள் தூய்மை முறையை நாம் பின்பற்றுகிறோம். இந்த உள் தூய்மையை தான் வெவ்வேறு வடிவில் சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் உணவோடு சேர்ந்து விஷத்தை நாம் சாப்பிடுகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 220 பக்கத்தில் இருக்குது, 47 தலைப்பு இருக்குது. இதில் சில அதிசயமான ரொம்ப ஆராய்ச்சிக்கு உரிய தலைப்புகள்னு சொல்லிட்டு ஏராளமாக இருக்குது. வெங்கடேசன் சுய ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் இல்லையா, அந்த தலைப்புகளில் நிறைய செய்தி இருக்குது. இந்த நோய் வருவது காரணமே வாந்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உணவோடு சேர்ந்து விஷமும் உள்ளே செல்கிறது. உணவுனா விஷம்தான். அந்த உணவோடு சேர்ந்து விஷம்னா இப்போ உணவுக்குள்ளே என்ன இருக்குது, விஷம் இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம தனியாக எங்கே விஷம் சாப்பிட்றோமா? விஷம் சாப்பிட்றவன் தானே நோய் வர்றான். விஷம் சாப்பிட்றவன் மயக்கம் போடுறான், கிறுகிறு போகிறான், வாந்தி வருது, மயக்கம் வருவான், கிறுகிறு போது உடனே செத்து போயிடுறாங்க. அந்த கழிவுகள் உள்ளே தங்கியிருக்கனால தான் கணையம், கல்லீரல், நுரையீரல் எல்லாம் பாதிக்கிறது. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலத்தில் 5 நாளைக்கு ஒருக்கா வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்து, வயிற்றுக்கு 12 மணி நேரம் 10 மணி நேரம் ஓய்வு கொடுப்பாங்க. மாலையில் ஒரு பொருள் சாப்பிடுவாங்க. இப்போ நாம் அந்த மாதிரி பழக்கத்தை விட்டதுனால ஏற்பட்ட சாபக்கேடு தான் நாம் தொடர்ந்து நம்ம தொடர்ந்து உணவை தின்னுட்டே இருக்கிறோம். அது இறப்பை கெடுத்துக்கிட்டே இருக்குது. அது ஜீரண மண்டலத்தை பாதிக்குது. முதல்ல ஜீரண மண்டலத்தை பாதிக்குது. ஜீரண மண்டலம் கணையம், கல்லீரல், நுரையீரல் எல்லாம் பாதிக்குது. அதுக்கப்புறம் சிறுகுடல், பெருங்குடலில் பாதிக்குது. அதுக்கப்புறம் இந்த விஷம் அதிகமாக தேங்கி 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 கணையம், கல்லீரல், நுரையீரல் இங்கெல்லாம் இந்த விஷம் போய் படிஞ்சிருது. அதன் இயக்கத்தை தடை செஞ்சிருது. சிறுநீரகத்தை இயக்கத்தை தடை செஞ்சிருது. கணையத்தினுடைய இயக்கத்தை தடை செய்யுது. கல்லீரலுடைய இயக்கத்தை தடை செய்யுது. இப்படியெல்லாம் தடை செய்யுது. இந்த உடம்பு தூய்மை செய்கின்ற பொழுது வாந்தி, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காய்ச்சல் வரும், வாந்தி வரும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்ந்து விட்ட விஷயத்தை வெளியேற்றுவதற்காக அப்போ மட்டும் இந்த வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்றைக்கி மட்டும் வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்து நம்ம எளிய நீராகாரம், சிறு ரொட்டி துண்டு, கடுமையான ஓய்வுலிருந்து நம்ம காய்ச்சலை சரி செய்வோம். அப்போ கடுமையான விஷயங்கள் சிறுநீர் மூலமாகவும் கடுமையான விஷயங்கள் மலத்தின் மூலமாக வெளியேற்றப்படுகிறது. கூட்டி கழித்து பார்த்தா இந்த உணவுங்கிற விஷயத்தை அவ்வப்போது வெளியேற்றுது. அதில் தாமதம் ஏற்பட்டாலோ நீங்கள் உணவு திங்கும் பொழுது மீண்டும் வெளியேற்றதை நிறுத்திக்கிட்டு இந்த வந்த உணவை செரிமானம் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் தின்னதுக்கப்புறம் மறுபடியும் திங்களால் என்ன வரும்? அப்போ என்னென்னா வெளியேற்றது இந்த ஜீரணித்தது பாதி அப்படி நின்று போயிடும். ஏற்கனவே சாப்பிட்ட விஷத்தை வெளியேற்றுவதற்கு அந்த உயிர் போராடிட்டுருக்கு, அது நின்று போயிடும். மீண்டும் இந்த உணவு. அப்போ இந்த உணவுங்கிற மனமானது விருப்பத்திலேயே வாழ்கிறனால உடம்பை பற்றி கவலைப்படுறதில்லை. நாம் அதனால தான் இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்வதற்கு தான் நம்ம நீண்ட காலம் வாழ வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. உள்ளபடி இயற்கை சட்டத்தை புரிஞ்சால் தான் நம்ம வாழ முடியும். பகல் கனவு காண்றது, இரவு கனவு காண்றது இதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அதாவது இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்ளாமல் அந்த இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்வதற்கு தடையாக இருப்பது மதங்கள். ஒழுக்கம் என்பது வேறு, மதம் என்பது வேறு. திருவள்ளுவர் ஒழுக்கத்தை பற்றி சொல்லியிருக்கார். உலகத்தில் ஒழுக்கத்தை பற்றி சொன்னவர் திருவள்ளுவர். பண்புடையாரை சார்ந்து வாழ்தல் ஒழுக்கம் பாரு. சாதாரண உலகத்தோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு நிலையும் இருக்கிறது, பண்புடையாரை சார்ந்து வாழ்கின்ற நிலையும் இருக்கிறது. இப்படிலாம் அதை பிரித்து பார்க்கணும். அதனால தான் நாம் இவ்வளோ தூரம் போராட வேண்டி இருக்குது. நல்ல வேளை ஊடகம் இருக்கிறனாலையும், இப்போ இந்த கைபேசி, தொலைபேசி, ஆண்ட்ராய்டு இருக்கிறனாலையும் நல்ல வேளை மக்களை திருத்துவதற்கு 4 வகையான வழிமுறைகள் இருக்கின்றன. சட்டத்தை இயற்றும் அமைப்பு, சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அமைப்பு, அப்புறம் நீதிமன்றங்கள், அப்புறம் அறமன்றங்கள், அதாவது நீதிமன்றங்கள், அப்புறம் செய்தி தொடர்பு சாதனங்கள், செய்தி தொடர்பு கருவிகள். செய்தி தொடர்பு கருவிகள்லாம் புத்தகம், வானொலி, இந்த கைபேசி, இதெல்லாம் ஆண்ட்ராய்டு, இதெல்லாம் இதெல்லாம் தகவல் தொடர்பு கருவிகள். தகவல் தொடர்பு கருவிகளை வைத்துக்கொண்டு தான் நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தாகணும். ஏன்னா இதை ஏற்றுக்கொண்டு இந்த மனம் ஏற்றுக்கொள்ளது நிச்சயம் ஏற்றுக்கொள்ளாது. இந்த புத்தகம் 25 ஆண்டாலும் கூட தமிழ்நாட்டில் அத்தனை இயற்கைவாதிகளுக்கு இயற்கை பற்றி பேசுகிறது, செயற்கை பற்றி பேசுகிறது, மருத்துவ அத்தனை பேருக்கு தெரிஞ்சாலும் கூட அந்த மனம்ங்கிற விபச்சாரியானவள் உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டாள். இந்த மனம் என்கிற விபச்சாரியானவள் அந்த விலங்கு அறிவோடு சேர்ந்து கொண்டு, அந்த ஒரு வாய் ருசியோடு சேர்ந்து கொண்டு அது எல்லா பாடுபடுத்தும். அதனால் திருவள்ளுவர் நாவடக்கம்னு சொல்லியிருப்பார். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டுன்னு சொல்லுவார். யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டும்பார்.
அதே மாதிரி அனைத்தான் காக்கை சினங்காக்க காவாக்கள் தண்ணி அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த யாகாவரான் அதே போல் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லுவார். ஆக எல்லாரும் மெய் வாய் கண் மூக்குன்னு சொன்னால் திருவள்ளுவர் அப்படி சொல்லுவார். ஆகையினால இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த வெங்கடேசன் என்கிற மாபெரும் இந்த இயற்கை விஞ்ஞானி, இயற்கை விண்வெளி விஞ்ஞானி, இவர் கண்டுபிடித்த 3 கண்டுபிடிப்புகள் இருக்கின்றன. விண்வெளி மருத்துவம், அப்புறம் ஈர்ப்பு விசை மின்சாரம், அப்புறம் விண்வெளியில் சென்று குடியேறி வாழ்கின்ற நீர் உட்சுழற்சி இயந்திர மின்சாரம் 2 வந்தாச்சு. இப்போ ஈர்ப்பு விசை மின்சாரத்தை கண்டுபிடிச்சாச்சு. உராய்வை விட வேகம் அதிகமாக இருந்தால் அது வெளியீடு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற கணக்கு இருக்குது. உராய்வுக்கும் வெளியீட்டுக்கும் சமமாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை விட மைய நோக்கு விசை அதிகமாக கொண்டு ஒரு வேகமாக கொஞ்சம் மாற்றி வெங்கடேஸ்வரோட சிந்தனையை கொஞ்சம் கூடுதலாக கூர்மையாக்கி, அதே போல் இந்த ஏசி டிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, டிசி மோட்டார்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா நேர் திசை மின்னோட்டத்தினுடைய மின்னோடி மின் இயக்கம். இந்த மின் உந்தியை வைத்துக்கொண்டு நேர் திசை மின்னோட்டத்தில் ஓடக்கூடிய மின் உந்தியை வைத்துக்கொண்டு ஒரு 1000 வாட்ஸ் இதை வச்சுக்கொண்டு நான் வடிவமைச்சிருக்கிறேன். முழுக்க தமிழ் மெய்யியல், வெங்கடேச மெய்யியல் அடிப்படையாக கொண்டு அவர் கண்டுபிடிச்ச கருவி. அவர் தான் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக அவரும் பேட்டன்ட்டில் பதிவு பண்ணியிருக்கார், காப்புரிமை பதிவு பண்ணியிருக்கார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக நம்ம 2ம் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் வர வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா, விண்வெளியில் குடியேறி வாழ்வதற்கான தகவல் தொழில்நுட்பம். ஆக நமக்கான கண்டுபிடிப்பை நாமே கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். ஆகையினால வெளியிலிருந்து ஏற்படுகின்ற குற்றங்களுக்கு மட்டும்தான் நாம் மேலை நாட்டு மருத்துவத்தை நாம் தற்காலிகமாக பின்பற்றினாலும் கூட, நாம் இந்த பசி, தாகம், மயக்கம், உணவினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள், நமக்கு மருத்துவர் சொந்த மருத்துவராக நம்ம உடம்பு இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பு நம்ம சொந்த மருத்துவராக இருக்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. ஆக அது காரணமாக வயிற்றுக்கு ஓய்வும் தூய்மையும். இது முழு பட்டினியும் கிடையாது. நீங்கள் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஓய்வு கொடுத்துட்டு மாலை ஒரு வேளை வேக வைத்த காய்கறியும் ஒரு சப்பாத்தி வச்சு நீங்கள் சுத்தப்படுத்தலாம். வேக வச்ச காய்கறிகள் அப்பளம் வச்சு சுத்தப்படுத்தலாம், வேக வச்ச காய்கறி வச்சு அப்பளம் வச்சு சுத்தப்படுத்தலாம், ஒரு ரொட்டி துண்டு வச்சு சுத்தப்படுத்தலாம். 2 ரொட்டி துண்டை அப்படியே 2 ரொட்டி துண்டை அப்படியே அடுப்புக்குள்ளே வாட்டியோ தோசைக்குள்ளே வாட்டியும் காய்கறி ஒரு நாளைக்கு பீட்ரூட் காய்கறி வச்சு சுத்தப்படுத்தலாம், ஒரு நாளைக்கு முட்டைகோஸ் பொருள் வச்சு சுத்தப்படுத்தலாம், ஒரு நாளைக்கு புடலங்காய் பொருள் வச்சு சுத்தப்படுத்தலாம். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான காய் வகைகள் இருக்கின்றன. உங்களுக்கு அந்த மனதை ஏமாத்தின மாதிரியும் இருக்கும், அன்னப்பாதையும் தூய்மை செஞ்ச மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் மனதை ஏமாற்ற கற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த அறிவை வைத்துக்கொண்டு மனதை ஏமாற்ற வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். அறிவை வைத்துக்கொண்டு உங்களுடைய மனதை நீங்கள் ஏமாற்றினால் மட்டும்தான் நடக்கும். அல்லது உங்கள் மனதுக்கு அறிவுரை சொல்லி நல்லதுக்கு திருப்ப வேண்டும். அதை தான் திருவள்ளுவர் சொல்லுவார், வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் வரும். ஆகினால இயற்கை பல கோடி வருடங்களுக்கு முன்பாக, பல கோடி வருடங்களுக்கு முன்னால் முதலில் ஒரு செல் தாவரங்களை கடலிலும் கடற்கரையிலும் உண்டாக்கியது. தொடு உணர்ச்சி என்ற ஒரே மட்டும் அந்த தாவரத்துக்கு தொடு உணர்ச்சி மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கும் தொட்டால் நீங்கள் தொட்டிங்கன்னா நடக்கும். ஆக இதிலிருந்து தான் 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு வரைக்கும் வந்தது. ஆக தாவரத்துலேருந்து மாறி எல்லாம் வந்துருச்சு. கடைசியில் வாலில்லா குரங்கு, அதுதான் சிறப்புத்தன்மை பெற்ற விலங்குன்னு பேர். இந்த சிறப்புத்தன்மை பெற்ற விலங்குலேருந்து மனிதன் தோன்றி இருக்கிறான். அப்போ தாவரம் தான் புழுவாக மாறிச்சு, தாவரம் தான் பூச்சியாக மாறிச்சு, தாவரம் தான் ஊர்வனம் மாறிச்சு, தாவரம் தான் விலங்காக மாறி இருக்குது, அப்புறம் தாவரம் தான் மனிதனாக மாறி இருக்கிறது. இப்போ பல கோடி ஆண்டுகளாக மாறி இருக்குது. இதுதான் விஷயமே. இப்போ தாவரத்தில் இருக்கிற செல் கட்டமைப்பும் மனிதனுக்கு இருக்கிற செல் கட்டமைப்பு ஒன்று தான். தாவரமும் நைட்ரஜனை புரதமாக மாற்றுகிறது, இந்த மனிதனும் நைட்ரஜனை புரதமாக மாற்றுகிறான், அதாவது தலைமைச்சத்தை மாற்றுகிறான். இதனால தான் அந்த காலத்தில் நோன்பு முறை வைத்திருந்தார்கள். நோன்பு முறைங்கிறது வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறோம், அந்த போதையிலிருந்து விடுதலை அடையணும், உணவுங்கிற போதையிலேருந்து விடுதலை அடையணும். பசிங்கிறது ஒன்றும் இல்லை, பசிக்காக கொலை செய்யணும் அவசியம் இல்லை. அதனால தான் திருவள்ளுவர் பசிக்காக கொலை செய்ய தேவையான அவசியம் இல்லை, பசி என்பது பசியை சார்ந்தப்படுத்தி எந்த உயிரையும் கொலை செய்யாமல் இருப்பது தவம்பார். புரியுதுங்களா? உற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊர்கன் செய்யாமல் அற்றை தவத்துக்குன்னு பதிவு செய்வார். இப்படியெல்லாம் அவர் பதிவு செஞ்சுருக்காரு. யோசனை பண்ணுங்கள். அதற்கு வழக்கம் போல் காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்து மாலை ஒரு வேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை மலச்சிக்கல் நீங்குவதற்கு கொண்டு வந்தால் படிப்படியாக உடல் மற்றும் மனம் தொடர்பான நோய்கள் குணமாகும். நன்றி.